வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7ஆம் வகுப்பு கணிதமில் பருவம் 3ல் இயல் 2 சதவீதமும் தனி வட்டியும் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 2.5 பின்வரும் சதவீதத்தை பின்னங்களாக எழுதவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இங்கே இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா பின்னத்தை சதவீதமாக மாற்றணும். இங்கே சதவீதத்தை பின்னமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க, 60% கொடுத்துருக்காங்களா. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 1% அப்படின்னா 1/100 அப்படின்னு சொன்னோமா. 5% அப்படின்னா எப்படி எழுதுவோம், 5/100 அப்படின்னு எழுதுவோம். இப்போ இங்கே 60% இருக்கு. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 60/100ன்னு அர்த்தம். இங்கே மேலே இருக்க ஒரு பூஜ்ஜியம் கீழே இருக்க பூஜ்ஜியம் என்ன ஆகிடும், கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்கும், 6/10 இருக்குங்களா. ஸோ 6/10 ஒரே வாய்ப்பாட்டில் வருமா அப்படின்னா, ரெண்டாவது வாய்ப்பாட்டில் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ரெண்டாவது பாட்டில் 2 3 6 வரும். 10 பார்த்தோம் அப்படின்னா 5 தடவை வரும். அப்போ மீதி என்ன வருது, 3/5. அப்போ பின்னமாக மாற்றிட்டோங்களா. அப்போ 60% பின்னமாக மாற்றணும் அப்படின்னா 3/5 அப்படிங்கிற விடை கிடைக்குது. அடுத்து ரெண்டாவது கேள்வி 125% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சதவீதத்தை பின்னமாக மாற்றணும் என்ன பண்ணுவோம், 100ன்னு போடுவாங்களா. அப்போ 125 100 ஒரே வாய்ப்பாட்டில் வருமா அப்படின்னா வரும், 5ஆவது வாய்ப்பாட்டில் வரும். ஸோ 5ஆவது வாய்ப்பாட்டில் 100 வந்து எத்தனை தடவை அப்படின்னா 20 தடவை வரும். 125 எத்தனை தடவை அப்படின்னா 25 தடவை வரும். ஸோ மீதி என்ன இருக்குது, 25/20 இருக்குங்களா. இந்த 25/20 என்ன ஆகும், மறுபடியும் 5ஆவது வாய்ப்பாட்டிலே வரும். இது 4 தடவை வரும். இது எத்தனை தடவை வரும், 5 தடவை வரும். அப்போ மீதி என்ன இருக்குது, 5/4. அப்போ 125 பின்னமாக மாற்றணும் அப்படின்னா 5/4ன்னு ஆகும். அடுத்த மூன்றாவது கேள்வி, இப்போது 3% அப்படின்னா 3/100ன்னு எழுதுவாங்களா. அதுவே 3/5% கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 3/5/100 அப்படின்னு எழுதணும். அப்போ இந்த கேள்வி எப்படி எழுதுறோம், 3/5/100ன்னு எழுதுவோம். ஸோ அதை இப்போ எப்படி எழுதலாம், 3/5/100ன்னு எழுதலாங்களா. பை அப்படின்னு என்ன, வகுத்தல். அப்போ கீழே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். அடுத்து என்ன பண்ணுவோம், ஸோ இங்கே என்ன இருக்குது, 3/5/100/1 அப்படின்ட்டுருக்கு. இப்போ இதை மாத்திரம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது அப்படியே வச்சுப்போம். ரெண்டாவது நமக்கு வகுத்தில் இருக்கிறது என்னவோ மாற்றோம், பெருக்கல்ல மாற்றவங்களா. அப்போ 1/100ன்னு வந்துடும். எதுவுமே இங்கே அடிபடாது. அப்போ மேலே 3 × 1 3ன்னு ஆயிரும், 5 × 100 500ன்னு ஆயிரும். அப்போ என்ன ஆகுது, 3 500 ஒரே வாய்ப்பாடில் நமக்கு வராது. அப்போ 3/5% நம்ம பின்னமாக மாற்றணும் அப்படின்னா 3/500ன்னு கிடைக்குது. அடுத்து நான்காவது கேள்வி 15/10% இருக்கா. அப்போ அது பின்னமாக மாற்றினா என்ன ஆகும், /100ன்னு போடுவாங்களா. அப்போ 15/10 வகுத்தல் 100 இருக்கிறதா அர்த்தம். கீழே எதுவுமே இல்லைன்னா 1. ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம், 15/10 அப்படியே வச்சுப்போம். இங்கே வகுத்தலாக இருக்கிறத பெருக்கலாக மாற்றுறோம். வகுத்தலாக இருக்கிறத பெருக்கலாக மாற்றணும் அப்படின்னா என்னாகும், 1/100ன்னு தலைகீழே வந்துடும். இங்கே என்னாகும், மேலே 15 இருக்குது, கீழே என்ன இருக்குது, 10 × 100ன்னு இருக்குங்களா. ஸோ நமக்கு 5ஆவது வாய்ப்பாடில் இது 3 தடவை, இது எத்தனை தடவை, 2 தடவை வருங்களா. மீதி எதுவுமே வகுப்படாது. அப்போ 3/2 × 100 200ன்னு வந்துடும். அப்போ 15/10% நம்ம பின்னமாக மாற்றணும் அப்படின்னா 3/200ன்னு கிடைக்குது. அடுத்து ஐந்தாவது கேள்வி, இது எப்படி இருக்குது, கலப்பு பின்னமாக இருக்கா. கலப்பு பின்னம் என்னவோ பண்ண மாற்றணும், தகா பின்னமாக மாற்றணும் ஃபஸ்ட்டு. அப்போ என்ன பண்ணுவோம், இது முழு எண் நமக்கு தெரியும், இது மேலே இருக்க தொகுதின்னு சொல்லுவோம், கீழே இருக்க பகுதிங்களா. முழு எண்ணோட பகுதியை பெருக்கி பிராக்கெட் போட்டு ப்ளஸ் தொகுதி கூட்டி வகுத்தல் பகுதின்னு போடுவோம். அப்போ முழு எண் பகுதியில் என்ன இருக்குது, 28 பெருக்கல் பகுதி என்ன 3 ப்ளஸ் தொகுதி என்ன 1 பை பகுதி 3ங்களா. ஸோ 28ஓட 3 பெருக்கிறோம். 28 × 3 என்ன வரும், 8 3 24, மீது 2 3 2 6 + 2 8. அப்போ 84ன்னு வந்துருச்சுங்களா. 84 + 1/3ன்னு வருது. 84ஓட 1 கூட்டினா 85/3ன்னு வந்துருமா. அப்போ தேர்ஃபோர் 28 1/3% நம்ம தகா பின்னமாக மாற்றணும் அப்படின்னா 85/3% கிடைச்சிருச்சா. இப்போ இதை தான் நம்ம என்னவா மாற்ற போகிறோம், பின்னமாக மாற்ற போகிறோம். இதுதான் என்ன பண்ண போகிறோம், பின்னமாக மாற்ற போகிறோம். 1% அப்படின்னா 1/100ன்னு எழுதுவோம். அப்போ 85/3% அப்படின்னா 85/3/100ன்னு போடுவாங்களா. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம், இந்த 85/3 வகுத்தல் 100 இருக்கிறதா அர்த்தம். கீழே எதுவுமே 1 போட்டுப்போம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம், 85/3 ஃபஸ்ட்டு இருக்கிறது அப்படியே போடுவோம். இந்த ரெண்டாவதாக இருக்கிறது வகுத்தல் இருக்கிறது பெருக்கலாம் மாற்றமா நாங்கள் 1/100ன்னு தலைகீழே வந்துடுங்களா. 85 100 ஒரே வாய்ப்பாடில் வருமானா 5ஆவது வாய்ப்பாடில் வரும். ஸோ 5ஆவது வாய்ப்பாடில் இது 1 17 தடவை, இது பார்த்தோம் அப்படின்னா 20 தடவை வரும். மீதி 17 3 20 ஒரே வாய்ப்பாடில் வராது. அப்போ மேலே இருக்க 17 அப்படியே வரும். 3 × 20 என்னது நமக்கு 60. அப்போ 17/60
60ன்னு கிடைக்குது. அப்போ 28 1/3 சதவீதத்தை நம்ம பின்னமாக மாற்றணும் அப்படின்னா 17/60 தான் விடை. அடுத்து எடுத்துக்காட்டு 2.6. ஒரு கணக்கெடுப்பில் 5 பேரில் ஒருவர், 5 பேரில் ஒருவர், ஓகேங்களா, ஒரு கணக்கு எடுக்கிறாங்க. அதில் 5 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒருத்தர் வந்து ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் சோப்பை விரும்புவதாக கூறினார், அதனை சதவீதமாக மாற்றுக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. நம்ம என்ன பார்த்துருக்கோம், பின்னத்தை சதவீதமாக மாற்றிருக்கோம், சதவீதத்தை பின்னமாக மாற்றிருக்கோம். அப்போது இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா சதவீதமாக மாற்றுக அப்படின்னா பின்னத்தை தான் சதவீதமாக மாற்றணும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோமா, என்ன சொல்லியிருக்கோம், பின்னம் எப்படி எழுதுவோம், ஒரு கேள்வி வந்து பின்னமாக கொடுக்காம அவங்க தியரியாக கொடுத்துருந்தாங்கன்னா மொத்தத்தை கீழேயும் மேலே குறிப்பிட்ட ஒன்றையும் மேலே எழுதுவோன்னு சொன்னோமா. அப்போ ஒரு கணக்கெடுப்பில் பின்னம் ஃபஸ்ட்டு எழுதுகிறோம். பின்னம் மொத்தம் எத்தனை பேருங்களா, 5, அது கீழே போட்டுக்கணும். 5ல் எத்தனை பேர் ஒரு குறிப்பிட்ட சோப் பயன்படுத்துகிறாங்க, 1. அப்போ 1/5 தான் நமக்கு இங்கே பின்னம். இப்போ இது என்னவா மாற்றணும், சதவீதமாக மாற்றணுங்களா. ஸோ பின்னம் எப்படி எழுதுறோன்னு புரியுதா. 5ல் ஒருத்தர்ன்ட்டாங்க, அப்போ மொத்தம் எத்தனை பேர் 5, அதில் ஒருத்தர், அப்போ 1/5ன்னு எழுதிக்கிறோம். மொத்தத்தை கீழே எழுதிப்போம், மேலே குறிப்பிட்ட ஒன்று எழுதிப்போம். அப்போ சதவீதமாக மாற்றணும் அப்படின்னா என்ன பின்னம் கொடுக்குறாங்களோ அதோட 100% பெருக்குவாங்களா. பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன ஆகிடும், பின்னம் கிடச்சிரும். ஸோ இப்போது என்ன இருக்குது, 1/5 பெருக்கல் 100 இருக்குங்களா. ஸோ 5வது பாட்டில் 1 5 5 20 நமக்கு என்ன வரும், 100 வரும். அப்போ என்ன வருது, 20%. அப்போது என்னது சதவீதமாக மாற்றணும் அப்படின்னா 20% நமக்கு கிடைக்குது. இதுதான் இந்த கேள்வியோட விடை. அடுத்து எடுத்துக்காட்டு 2.7. ஒரு அரசு உயர்நிலை பள்ளியைச் சேர்ந்த 75 மாணவர்கள், ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒரு அரசு உயர்நிலை பள்ளியை சேர்ந்த 75 மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்வில் பங்கு பெற்றனர். ஸோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு 75 பேர் என்ன பண்ணுறாங்க, 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிறாங்க. அவர்களில் 72 பேர் தேர்வில் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் 75 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, 72 பேர் வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சதவீதத்தை காண்கன்னு கொடுத்துருக்காங்களா. தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சதவீதம் கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பின்னம் எழுதணுமா. ஃபஸ்ட்டு என்ன எழுதுவோம், பின்னம். பின்னம் எவ்வளோ, எக்ஸாமில் பங்கு பெற்றவங்க 75, என்ன தான் கேட்குறாங்க, தேர்ச்சி பெற்றவங்கள தான் கேட்குறாங்க. அப்போது தேர்ச்சி பெற்றவங்க எத்தனை பேர், 72 பேருன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பின்னம் என்ன வரும், 75 மொத்தம், அதில் தேர்ச்சி பெற்றவங்க 72ங்களா. இப்போ தேர்ச்சி பெற்றவர்களின் சதவீதம் கேட்குறாங்களா. அப்போ சதவீதம் கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு பின்னம் எழுதியாச்சு, சதவீதம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பின்னத்தோடு என்ன பண்ணுவோம், 100% பெருக்குவோங்களா. 75 × 100%. ஸோ 72 75 பார்த்தோம் அப்படின்னா 3ஆம் ஏற்பாடில் வரும். 72 75 இது 3ஆம் ஏற்பாடில் 24 தடவை, இது 3ஆம் ஏற்பாடில் 25 தடவை. வேணா போட்டு பார்க்கலாங்களா. ஸோ 24 × 3, 3 4 12, மீதி 1, 3 2 6 + 1 7ங்களா. அதே மாதிரி 25 × 3ன்னு போட்டால் 5 3 5, மீதி 1, 3 2 6 + 1 7. ஸோ அப்போ என்ன ஆகுது, நம்ம 72/75 நம்ம 3ஆம் ஏற்பாடால் வகுத்துக்கிறோம். அப்போ 24/25ன்னு கிடச்சிருங்களா. இப்போ மீதி என்ன இருக்குது, 24/25 பெருக்கல் 100% இருக்கு. இப்போ இந்த 100%ம் 25 ஒரே ஏற்பாடில், 25 ஏற்பாடில் ஒரு 25 4 தடவை என்ன வரும், நமக்கு 100ன்னு கிடைக்கும். ஸோ மீதி என்ன இருக்குது, 24 பெருக்கல் 4% இருக்குங்களா. அப்போ 24ஓட 4 பெருக்கிறோம், 4 4 என்னது 16, மீதி 1, 4 2 8 + 1 9. அப்போ எவ்வளோ மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்னா 96% மாணவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இதுதான் இதோட விடை. அடுத்து 8வது கேள்வி. 50 மாணவர்களை கொண்ட ஒரு வகுப்பில் 28 மாணவிகளும் 22 மாணவர்களும் இருக்கிறார்கள் எனில் அவர்களின் சதவீதங்களை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ மாணவர்களின் சதவீதம் என்ன, மாணவிகளின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு டேபிளர் காலம் மாதிரி நம்ம போட்டுக்கிறோம். இப்போ பாருங்கள், மாணவர்களின் எண்ணிக்கை, பெண்கள் எத்தனை பேருங்களா, 28. ஆண்கள் எத்தனை பேர், 22. ஆண்கள் அப்படின்னா என்னது, மாணவர்கள். பெண்கள் அப்படின்னா மாணவிகள். ஸோ 28 பேர், இங்கே 22 பேர். மொத்தம் எத்தனை பேர், ஒரு வகுப்பில் 50 பேருன்ட்டாங்களா. இப்போ இதை ஃபில் பண்ணிட்டோம். இது என்னவா மாத்திரம், பின்னமாக மாத்திரம். அப்போது பின்னமாக எதுக்கு மாத்திரம், மாணவிகளுக்கு பின்னமாக மாற்றணும்னா மொத்தம் எத்தனை பேர், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், மொத்தத்தை கீழே எழுதுவோம். அப்போ மொத்தம் 50 பேரில் 28 பேர் மாணவிகள். அதே மாதிரி மொத்தம் 50 பேரில் 22 மாணவர்கள். ஸோ பின்னம் எழுதியாச்சுங்களா. பின்னம் அப்படிங்கும்போது மொத்தத்தை கீழே எழுதுவோம். மாணவிகள் அப்படிங்கும்போது 28 மாணவிகள்ங்கிறனால 28 மேலே போட்டிருக்கோம். மாணவர்களுங்கும் போது 22 மேலே போட்டிருக்கோம். இப்போ இதோட சதவீதம் கண்டுபிடிக்கணுங்களா. அப்போ பின்னத்தை 100ஆல் பெருக்கினா சதவீதம் கிடச்சிருங்களா. அப்போ 28/50 பெருக்கல் 100% பெருக்கும். 50 வந்து ஒரு தடவை 2 தடவை என்ன ஆகிடும், நமக்கு 2 தடவை நமக்கு என்ன கிடைக்கும்,
100ங்களா 50ஆம் வாய்ப்பாட்டில் ஒரு தடவை 50 2 தடவை 100 கிடைக்கும். அப்போ 28 × 2 இருக்குங்களா, 8 2 16, மீதி 1 2 2 4 + 1 5. அப்போ 56%. அப்போ மாணவர்களோட சதவீதம், மாணவிகளோட சதவீதம் என்ன, 56. இப்போ மாணவர்களுக்கு போடுறோம். மாணவர்கள் என்ன, 22/50ங்களா. இதை நம்ம என்ன பண்ணுறோம், சதவீதமாக மாற்றினா 100% பெருக்குவோங்களா. 50ஆம் வாய்ப்பாட்டில் ஒரு 50 50, 2 தடவை என்னது 100. அப்போ 22 × 2 44. அப்போ என்ன வருது, 44%. ஸோ 56 44 கூட்டினா மொத்தம் எவ்வளோ, 100%. ஸோ இப்போ புரியுதுங்களா. கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பெண்களோட சதவீதமும் ஆண்களோட சதவீதமும் காண்க அப்படின்னு இருக்காங்க. பெண்களோட சதவீதம் 56, ஆண்களோட சதவீதம் 44, மொத்தம் 100%. அடுத்த எடுத்துக்காட்டு 2.9. ஒரு பள்ளியில் 560 மாணவர்கள் உள்ளனர். ஸோ ஒரு பள்ளியில் எவ்வளோ மாணவர்கள் இருக்காங்க, 560 மாணவர்கள் இருக்காங்களாம். அதில் 320 பேர் சிறுவர்கள் எனில், 320 பேர் எவ்வளோ, சிறுவர்கள். மொத்த மாணவர்கள் மொத்த மாணவர்கள் 560. அதில் சிறுவர்கள் எவ்வளோ அப்படின்னா 320 பேர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அந்த பள்ளியில் உள்ள சிறுமிகளின் சதவீதத்தை கண்டறிய அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போது சிறுமிகளின் சதவீதம் நமக்கு வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பின்னம் என்னன்னு தெரியணும். அதுக்கு முன்னாடி சிறுமி எத்தனை பேருங்க தெரியணும். நம்ம கொஷினில் மொத்த பேரும் சிறுவர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, சிறுமி என்னன்னு கொடுக்கல. சிறுமியோட பின்னமும் நமக்கு தெரியல. பின்னம் தெரிஞ்சாதான் சதவீதம் மாற்ற முடியுமா. அப்போ ஃபஸ்ட்டு சிறுமி கண்டுபிடிக்கணும். அப்போ சிறுமிகளின் எண்ணிக்கை வேணும் அப்படின்னா சிறுமிகளின் எண்ணிக்கை = மொத்த மாணவர்கள் வந்து சிறுவர்களை கழிச்சிட்டோம் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருங்களா. அப்போ சிறுமிகளின் எண்ணிக்கை = மொத்த மாணவர்கள் மைனஸ் சிறுவர்கள். அப்போ மொத்த மாணவர்கள் எவ்வளோ, மொத்த மாணவர்கள் 560 மைனஸ் சிறுவர்கள் எவ்வளோ, 320. அப்போ 560ல் 320 கழிக்கிறோம். கழிச்சா என்ன வரும், 0ல் 0 போச்சுன்னா 0, 6ல் 2 போச்சுன்னா 4, 5ல் 3 போச்சுன்னா 2. அப்போ சிறுமிகளின் எண்ணிக்கை எவ்வளோ, 240. அப்போ சிறுமிகளின் எண்ணிக்கை 240 எழுதிக்கலாங்களா. அப்போது சிறுமிகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னு வந்திருக்கு, =240. இப்போ சிறுமிகளின் எண்ணிக்கை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு பின்னம் கண்டுபிடிக்கணுங்களா. பின்னம் தெரிஞ்சாதான் சதவீதம் எழுத முடியும். அப்போ சிறுமிகளின் எண்ணிக்கை, சிறுமிகளுக்கு தானே பின்னம் போடுறோம். மொத்தம் எத்தனை, 560. அதில் சிறுமிகள் எவ்வளோ, 240. எப்படி பின்னம் எழுதுறோன்னு புரியுதுங்களா. மொத்தத்தை கீழே போட்டுப்போம், சிறுமிகளை மேலே போட்டுப்போம். அப்போ 240/500 560ங்களா. இப்போ சதவீதம் கண்டுபிடிக்கணும். அப்போ சதவீதம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், பின்னத்தோட 100% பெருக்குவோங்களா. பின்னம் பெருக்கல் 100%. அப்போது இங்கே இருக்க ஒரு 0 இங்கே இருக்க ஒரு 0 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இங்கே இருக்க ஒரு 0 இங்கே இருக்க ஒரு 0 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்கும், 240/56 பெருக்கல் 10% இருக்குங்களா. ஸோ 240 56 ஒரே வாய்ப்பாடில் வருமா அப்படின்னா, ஸோ 10 56 ஒரே வாய்ப்பாடில் வரும். 10 பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் வாய்ப்பாடில் எத்தனை தடவை வரும், 5 தடவை வரும். இது எத்தனை தடவை, 2 தடவை 4, 8 தடவை 16. அப்போ 28 5ன்னு கிடச்சிருக்குங்களா. ஸோ அப்போ மீதி என்ன இருக்குது, நமக்கு 240 28 5 இருக்குங்களா. ஸோ அடுத்து 240 28 ஒரே வாய்ப்பாடில் வருமா அப்படின்னா வரும். எந்த வாய்ப்பாடில் வரும் அப்படின்னா நமக்கு 4ஆம் வாய்ப்பாடில் வரும். 4ஆம் வாய்ப்பாடில் 28 எவ்வளோ அப்படின்னா 7 தடவை. இது வந்து எத்தனை தடவை, 60 தடவை வரும். ஓகேங்களா. அப்போ மீதி என்ன இருக்குது, 60 பெருக்கல் 5/7% இருக்குங்களா. அப்போ 60ஓட 5 பெருக்கணும் அப்படின்னா 6 5 30. அப்போ 300/7% கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுறோம், 7ஆல் 300 வகுப்போங்களா. அப்போ வகுத்தோம் அப்படின்னா 7 4 28, மீதி 2, 0 கீழே இருக்கிறோம். 7 2 14, மீதி 6 ஆகிடும். ஸோ புள்ளி வச்சுக்கிறோம். 7ஆம் வாய்ப்பாடில் 6 வராது, இப்போ 0 போட்டுப்போம். அதை புள்ளி வைக்கிறோங்களா, புள்ளி வச்சு ஒரு 0 போட்டுக்கிறோம். 60 எத்தனை தடவை வரும் அப்படின்னா 8 6 56
மீதி 4 இருக்கும். ஸோ ஆல்ரெடி ஒரு புள்ளி வச்சுருந்தா ஒரு 0 போட்டுக்கலாம். 7 படல 40 வராது. ஸோ என்ன வரும், 7 5 35 வரும். மீதி 5 இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 50 ஆகிடும். ஸோ 7 தடவை என்ன ஆகிடும், ஆல்ரெடி புள்ளி வச்சுன்னா 7 49ன்னு வருங்களா. மீதி 1 இப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்ன வருது, 42.857% வருது. நமக்கு ஆல்ரெடி தெரியும் 42.857%. புள்ளிக்கு அப்புறம் நமக்கு என்ன இருக்குது, போய்கிட்டே இருக்கு. எனக்கு புள்ளிக்கு அப்புறம் 2 இலக்கம் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா என்ன பண்ணுவோம், புள்ளிக்கு அப்புறம் இருக்க 2வது இலக்கம் அடிக்கோடிட்டு அதுக்கு அடுத்து உள்ள இலக்கத்தை 5ஓட ஒப்பிடுவோங்களா. அப்போ 5ஓட ஒப்பிடும் போது அடுத்த இலக்கம் என்ன, 7. 5ஓட ஒப்பிடும்போது என்னது, 7 பெருசு. அப்போ பெருசாக இருந்ததுன்னா அடிக்கோடிட்டு என்னோட ஒன்று கூட்டுவாங்களா. அப்போ 42.85ஓட ஒன்று கூட்டினா என்ன வரும், 42.86ன்னு கிடைக்கும். அப்போ இதோட விடை என்ன அப்படின்னா 42.86%. அப்போது கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, சிறுமிகளின் சதவீதத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்களா. அப்போ சிறுமிகளின் சதவீதம் எவ்வளோ அப்படின்னா, எவ்வளோ சதவீதம் சிறுமிகள் இருக்காங்க அப்படின்னா 42.86% சிறுமிகள் இருக்காங்க. மீதி சதவீதம் யார் இருக்கா, சிறுவர்கள் இருக்காங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.